என்னெல்லாம் இன்னும் இந்த நெட்டவழி மிஸ்ஸ காணோம். ஆமா, நமக்கு நீச்சல் சொல்லி கொடுக்க வரத மறந்து அவங்க எங்கேயாட்டு கதை பேசிக்கிட்டு இருப்பாவ. இல்ல அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏல அரவிந்த் சாமி, தண்ணி இழுத்துட்டு போயிடாம. ஏல இதுல காலே முங்க மாட்டுக்கு, ஆழமுள்ள ஒண்ணுமில்ல, இதுல போய் நான் முங்கி இழுத்துட்டு போயிடுவேனாக்கும். நீச்சல் பழகிறதுக்கு ஆழம் இல்லாம முழங்கால் அளவு இருக்கிற தண்ணியில தான் முதல்ல படிக்கணும். வந்துட்டாயா ஜப்பான் மண்டையன். செல்லுங்களே, தங்கங்களே, எல்லாம் முதல்ல வந்து உட்காந்துருக்குவோ. வாங்க மிஸ். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு வந்து உட்காந்துட்டீல. நீங்க வர மாட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க, நான் தான் நீங்க வருவீங்கன்னு சொன்னேன். சப்பான் மண்டையன்னா சப்பான் மண்டையன் தான். நல்ல பையன், நல்ல அறிவா இருப்பான், நல்ல கருத்தா பேசுவான். வெயில் மண்டைய போல கிச்சிக்கிறன்னு சொல்லித்தாங்க. இந்த வாரேன் வாரேன். இப்படியே தண்ணியை கிழிச்சிட்டு கிழிச்சிட்டு போகணும். இதுக்கு பேர் தான் நீச்சல். மிஸ் அங்க போவாதீங்க, அங்க ஃபுல்லா முள்ளு. எப்போ மூஞ்சி போகிற முள்ளு குத்துத. மிஸ் இது என்ன நீச்சல்? இது பாம்பு நீச்சல். பாம்பு மாதிரி அப்படியே சத்தம் கட்டாம வரணும். இது என்ன நீச்சல்? இதுக்கு பேர் பிரபுதேவா நீச்சல். அப்படின்னா பிரபுதேவா மாதிரி டான்ஸில் டான்ஸு இப்படியே காலை மடக்கி வச்சு கயிறண்டி பின்னாடி நீட்டி வச்சுட்டு ஒரு நீச்சல். இது என்ன தலைகீழ கிடைக்கீங்க? இது பேர் வாத்து நீச்சல். இப்படியும் வருவேன், இப்படியும் வருவேன். ஏல இந்த மிஸ் ஒழுங்காவே சொல்லி தராது, என்னத்தையாவது உளறிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம தண்ணிக்குள்ள போய் செஞ்சனா மூச்சு முட்டி தான் சாவணும். அரவிந்த் சாமி வா, ஓடிடுவோம். இதுக்கு பேர் டான்சிங் நீச்சல். என்னல? ஏல நீச்சல் தப்பு தப்பா இருக்கு, வா ஓடிடுவோம். சரி. இதுக்கு பேர் தவக்கா நீச்சல். இதுக்கு பேர் மண்புழு நீச்சல். நல்ல மண்டைய தரையோட தரையா உள்ள விட்டு வர்றது மண்புழு நீச்சல். ஓகே, இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா மிஸ் எப்படி அழகாக வளைஞ்சு நெளிஞ்சு உட்காருதேன். இன்னும் ஒருத்தரையும் காணும். எங்கே போச்சு வந்த பிள்ளைகளு? தண்ணிக்கினே அடிச்சிட்டு போயிட்டா. தண்ணியில் தான் ஒருத்தனி இறங்கலையே. அடப்பாவிகளா, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி இருக்கானுவேன். நான் மெண்டல் மாதிரி உட்காந்து ஒவ்வொரு நீச்சலாக போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, வந்ததுக்கு ஒரு குளியெல்லாம் போட்டு போவோம். ஹெட்டி ஓட்டு போட போகுமா? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போவேன். நீங்கள் தாத்தா மாமாவையும் பாபு மனுஷனையும் கூப்பிட்டு போங்க. ஏங்க ஒரு 4 மணி போல ஓட்டு போட போகுமா? சரி செல்லம்மா. பாபு மனசா, ஓட்டு போடுறத வச்சு இன்னைக்கு லீவ் கொடுத்துட்டாங்கன்னு ஒரே குசி தான். பாட்டி லேப்டாப்பில் கொடுத்து வீட்டில் உட்காந்து வேலை செய்ய சொல்லி தான் விட்டுருக்காரு. உங்கள் எம்டி வெறும் விளங்காத மனசன். ஆமாம், என்ன செய்ய, இதை விட்ட வர வேலையும் கிடைக்காது. பாபு மனசன், நீங்கள் எம்டி ஆவதுக்கு என்ன செய்யணும்? அவரை போட்டு தள்ளணும். நல்ல கேள்வி கேட்கா பாரு. அவரு ஓனரு, அவரு தான் வச்சிருக்காரு, ஒரு பெரிய கோடீஸ்வரரு. நான் எப்படி ஆக முடியும்? ஆவோம், நம்மளும் ஒரு நாள் எம்டி ஆவோம். ஆமா, உங்க பழக்கடை அதெல்லாம் என்ன ஆச்சு? வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல நாள் பார்த்து திறக்கணும். கடை வேலைலாம் நிறைய செலவாகுமே. அதெல்லாம் ஏஞ்சல் பார்த்துக்கிட்டா. அதுக்கப்புறமா கடை நல்லா ஓடினதுக்கு அப்புறம் லாபத்தில் நாங்கள் வர்றத ஏஞ்சலுக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு இழிச்சவை ஏஞ்சல் கிடைச்சா? அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தைப்பாட்டி. அவள் எங்கள் தோழி, நண்பி. ஏங்க அத்தைகிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டோம், எனக்கு பயமா இருக்கு. அதுட்டு இப்போ சொன்னோன்னா தையோ தக்கான்னு குதிக்கும். அதனால நான் அப்புறமா சொல்லிக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத. சொல்லாம கொள்ளாம போயிட்டாலேன்னு ரொம்ப திட்டுவாங்க. அதெல்லாம் நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இப்போ அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிடும். ஏங்க டெய்லி என்னைய பார்க்க வாங்க, உங்களை எனக்கு ரொம்ப தேடும். நைட்டான கால்லாம் அவிக்க விடுவீங்க. லூஸு, இங்கேருந்து 4 தெருவு தான். டெய்லி உன்னை பார்க்க வந்துட மாட்டேன்னா சில நேரம் முடிஞ்ச இங்கேயும் தங்குறேன். ஆனா இங்க ஒரு ரூம்ல மட்டும் தானங்க ஏசி இருக்கு, உங்களுக்கு இருக்க கஷ்டமா இருக்கும். நாளைக்கே இன்னொரு ரூம் இருக்குல்ல, அதில் ஏசி மாட்டிருந்தேனே, நீ அந்த ரூமில் இரு. அப்புறம் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்க. சரி, உள்ள வா போவோம். வாங்க வாங்க வாங்க. என்ன நல்லா இருக்கல மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் தே. அது டெலிவரி வரைக்கும் மது இங்கே தான் இருக்க போறா. சூப்பர் 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 முடிவு. நாங்க தானே பொங்கி போட்டு கூட்டு வரணும். பொங்கி போடுறது மங்கி போட்டதெல்லாம் இருக்கட்டும். தர்சினி வேற அங்கே ஒரு மாதிரி மெண்டல் கணக்கா இருக்கா. அங்கே ஒரே கூச்சமும் குழப்பமுமா இருக்கு. இந்த நேரத்தில் இவ அங்கே இருந்தான்னா அவளுக்கு மனசுல நிம்மதியே இருக்காது. ஒரு மாதிரி படபடன்னு இருக்குன்னு சொன்னா. அதனால இங்கேயே இருக்கட்டும். உங்க அம்மா எப்படி விட்டாவ? அம்மாவுக்கு தெரியாம தான் கூட்டு வந்தேன்.
மாப்பிள்ள அது தப்பு, அவங்க ரொம்ப கோவப்படுவாவ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் மதுவை மட்டும் நல்லா பார்த்துக்கிடுங்க. கரெக்டாக அவளை சாப்பிட வைங்க. அப்புறம் அவளுக்கு நைட் ஆனால் கால் வலிக்கும், கொஞ்சம் யாராட்டு காலை பிடிச்சி விட்ருங்க. ஆ, நான் எதுக்கு இருக்கேன், அவளை என் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிடுதேன். உன் பிள்ளை மாதிரியே பார்த்துக்கிட்டத, அப்போ நல்லா பார்த்துக்கிடுவேன், சூப்பராக பார்த்துக்கிடுவேன். உன் பிள்ளையே அங்கே பரிதாபமாலாம் நிற்கு. ஆ, அத்தை பாட்டி ஓவரா பேசாதுங்க. டெய்லி அவளுக்கு தேவையான பழங்கள் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் வாங்கி கொடுத்துருவேன். நீங்கள் அவளை நல்லா பார்த்துக்கிடணும். அவள் நிம்மதியாக இருக்கணும். அவளுக்கு வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். நாங்கள் பார்த்துக்கிடுதான். ஆரியா காஸ்டியூம்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமாக்கா, பேண்ட் இது எடுத்து போட்டு வந்தேன்னா எங்கள் அம்மா எங்கே போகிற அதுன்னு கேட்கும். அதான் லுங்கியோட வந்தாச்சு. ஓ அப்படி, சரி சரி. மாப்பிள்ளை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, மதுவை நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம். ஆ சரி அத்தான். சரி நான் போயிட்டு வரேன்னு எங்கள் அம்மா தேடும். எதுக்கும் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமே. நானே சொல்லியிருந்தேன், நான் தான் கொண்டு விட்டேன்னு. நீங்கள் ஒன்றும் பயப்படாதுங்க, உங்ககிட்ட எதுவும் சண்டை போடாது. உங்க அம்மா கொஞ்சம் பொடுன்னு வருவாங்களே, அதான் பயமா இருக்கு. நான் பார்த்துக்கிட்டேன். சரி நேரம் ஆயிட்டு, போய் ஓட்டு போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருதேன். ஆரியா நல்ல சின்னமா பார்த்து குத்தணும்னே. சரிக்கா போயிட்டாரேன். மது உடம்ப பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடணும்னு நான் ஃபோன் பண்ணுதேன். நாளைக்கு பார்க்க வரேன். சரிங்க. தங்கமான மனசே ஆரியா. எப்படி இருந்த ஆரியா எப்படி மாறிட்டான்? உள்ள வாமா, வா, பெட்டி இருக்கட்டும், இவ எடுப்பா நெட்ட மாடு. நெட்ட மாடா? ஓவரா பேசுத. வாட்டி வா வா. கதை பேசுறதுக்கு ஆளில நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒடியா ஏக்க வாங்க கிளம்புமா. எங்கிட்டி? எங்கய்யா ஓட்டு போட போக வேண்டாமா? நேரம் ஆயிட்டுன்னா 6 மணிக்கு மூடிடுவாங்க. ஆமாமா, ஓட்டு போட்டுட்டு வந்து எப்பனாலும் உட்காந்து கதை பேசிக்கிடலாம். வாங்க கிளம்புவோம். ஏன் ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, எல்லா கார்டும் எடுத்து வச்சுக்கோங்க கிட்டி. திடீர்னு அது வேணும் இது வேணும்னு கேட்டுற போறாவ. எல்லா கார்டு அந்த ஸ்லிப்பு எல்லாம் எடுத்து வச்சாச்சு, வாங்க நம்ம போவோம். எப்படியோ ஓட்டு போட்டதை வச்சு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்சிட்டு. ஆமாம், இல்லாட்டா அதை லீவ் போடுறதுக்கு தான் பஞ்சமத்துக்க. நீ தான் 4 நாள் லீவ் போட்டதையே. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எந்திரிங்க. ஊர்பட்ட கூட்டம் நிற்கும் இந்த பள்ளிக்கூடத்துல. நேரத்தோடி போய் போட்டு வருவோம். காலையில போனாலும் கூட்டம் இருக்கும், சாயந்தரம் போனாலும் கூட்டம் இருக்கும். மதியானம் வெயில போனாதான் கூட்டம் கம்மியா இருக்கும். ஏய் அப்பா, ஊர்பட்ட ஜனங்க நிக்குதே, இந்த லைன்ல நின்று எந்த காலம் போட்டு முடிக்க விடிஞ்சிரும். ஏன்டி எதுவும் வீட்டுல வேலை இருக்கா? நமக்கு தான் எப்பவுமே வேலை இருக்குமாக்கா. இன்னைக்கு அவரும் வீட்டுல கிடக்காரு, பிள்ளைகளும் வீட்டுல கிடக்கு பத்துடுங்க. அதான். ஏக்க உங்க புருஷன் பிள்ளைகள் ஓட்டு போட வரலையா? அவங்க 3 பேருக்கு வேற ஒரு இடமா, அங்கதான் போட போயிருக்காவ. போ, குடும்பத்தையும் இப்படி பிரிச்சு விட்டாவளா? ஆமா, அவங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்க போய் போட்டுட்டோம். சும்மா பேசிட்டே இருக்கக்கூடாது, ஆளுல தள்ளி விட்டு உள்ள நுழையணும் பத்துடுங்க. ஆமா, நுழைஞ்சு கிழிஞ்சு போனாதான் சீக்கிரம் போய் போட்டு வர முடியும். சிட்டி ஓட்டு போட தெரியுமா? ஓட்டு போட தெரியுமாவா? வாட் நான்சென்ஸ், அது கூட தெரியாமலா இருக்கேன். எப்படி போடவே சொல்லு. ஒவ்வொரு படமா வரைஞ்சிருக்கும், அதுல வந்து எனக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அந்த படத்தை பட்டு ஒரு குத்தணும். குத்துற மிஷின் வெடிச்சிடாம. அதை வருஷம் போட தானே. வருஷம் போடுதியா? 5 வருஷத்துக்கு ஒருக்கா தானே வரும். தெரியும், பெரிய டீச்சர் மாதிரி கேட்பா. தாரமண்டல் என்ன செய்ய போதோ தெரியலையா? கீதாக்கா நிறைய சேரா போட்டிருக்க, போகும்போது 2 சேரை தூக்கிட்டு போயிருவோமா? கரு சுற்றி கேமரா இருக்கு, தேவையில்லாத வேலையை பண்ணி கேவலப்படுத்திட்டு இருக்காத. சும்மா விளாண்ட. ஏப்ரல் ஃபூல். நல்ல நடிச்சு சமாளி. சான்ஸ் ராணி வர பெரிய கிளவி மாரி பேசுதாக்கா. சேர்ந்திருக்கிற ஆட்கள் அப்படி இல்லாம இழிச்சக்கா பக்கத்துக்க கூட சேர்ந்து நின்றுட்டே இருக்கல, அதை கிளவி புத்தி வருது. ஆமா சீக்கிரம் வாங்க. கொண்டாங்க. பனிமலர். இதுல பட்டமால்னு போட்டிருக்கு. அது வீட்டில் விட்டது, ஆனால் எல்லாரும் கூப்பிடுறது பனிமலர். ஏட்டி பாடிமல் பாட்டி பேர் பட்டம்மாலாம். உனி அந்த காட்டு வச்சு பட்டம்மா கூப்பிட்டா. அதை ஏன் ஞாபகப்படுத்துற? சும்மா இரி. அப்ப இனிமே பனிமலர் பாட்டி பேர் பட்டம்மா. பட்டம்மாள். பட்டு பாட்டி ஓட்டு போட தெரியுமா? எல்லாம் தெரியுமா? கரெக்டாக எனக்கு பிடிச்ச படத்தில் ஒரு அமுக்கு, அதில் ஒரு சத்தம் வரும், உடனே நான் போயிடுவேன். போங்க போய் போடுங்க. போட்டாச்சு, கிளம்புங்க பாட்டி. பரவாயில்லையே, இந்த வயசான காலத்துலயும் ஓட்டு போட ஆளா வந்துட்ட. குட் கேர்ள். பேர் சொல்லுங்க. பங்கஜம். போய் போடுங்க. ஏக்கா நான் சொன்ன சின்னத்துக்கு தான் போடணும்னு. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, சும்மா இருமா.
சரி மொட்டையம்மா. பங்கஜக்காவும் போட்டாச்சு. சீக்கிரம் நான் போடணும், ஆசையாக இருக்கு. ஏட்டி வெளியே நிக்க போட்டு வாங்க. சரிக்கா. நெட்டம்மா ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். அண்ணன் முறையாக அந்த எலெக்ஷனில் நிற்காங்க. அண்ணன் ஜெயிக்கணும். அண்ணனுக்கு ஒரு குத்து. 5 வருஷம் அப்பா நம்மளை நாட்டை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அப்பாவுக்கு ஒரு குத்து. அம்மா நம்மளை விட்டு போயிட்டாலும் அம்மா கட்சியை மறக்கக்கூடாது. அம்மாவுக்கு ஒரு குத்து. எம்மா என்ன ஒரே சத்தமா கேக்கு, சீக்கிரம் ஓட்டு போட்டு வா. அந்த வந்துட்டேன். எப்பா 3 பேருக்கு போட்டாச்சு. வெச்சி நம்மதே இப்போதான் நிம்மதியாக இருக்கு. ஏட்டி உள்ள போய் ரொம்ப நேரமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்திய, யோசிச்சுக்கிட்டு இருந்தியோ? அதெல்லாம் யோசிக்கல. நல்ல முடிவு இப்படி தான் போட்டேன். ஏடி ரொம்ப நேரமாக சத்தம் வந்தது, மிஷின் எதுவும் ரிப்பேர் ஆகிட்டோ? மிஷின்லாம் நல்லா தான் இருந்தது. அப்ப என்ன செஞ்ச? 5 நிமிஷமா உள்ள போய் நின்றுட்டு. முதல் முறையாக எலெக்ஷனில் நிற்கிற எங்கள் அண்ணனுக்கு ஒரு குத்து. அப்புறமா இத்தனை வருஷம் 5 வருஷம் நம்ம நாட்டை காப்பாற்றின நம்ம அப்பாவுக்கு ஒரு குத்து. நம்மளை விட்டு மறைஞ்சாலும் நம்ம வந்து மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அம்மாவுக்கு ஒரு குத்து. 3 குத்து போட்டு வந்தேன். அட அறிவு கட்ட அரலூச, ஒரு ஓட்டை வீணாக்கிட்டிய போ. அது நீ கல்லற ஓட்டு. கள்ள ஓட்டா? அது எப்படி கள்ள ஓட்டாகும்? நான் வந்து போட்டிருக்கேன், என் ஐடி வச்சு போட்டிருக்கேன். அது எப்படி கள்ள ஓட்டாகும்? அரை மெண்டல். ஒரு வாட்டிக்கு மேலே அமுக்குனீங்கன்னா அது எப்படி ஆகும்? அவ்வளவுதான், அது முடிஞ்சுது. அவ்வளோதான், போ போ போ. ஐயோ கடவுளே, ஆசையாக ஓட்டு போட்டேனே. இனி 5 வருஷம் காத்திருக்கணுமே. நீயும் உன் அறிவும் பா. ஐயோ போச்சே. யாருக்காவது ஒருத்தருக்காவது போயிருக்கலாமே. ஆளு மண்டையும் பாரு, ஒரு காசுக்கு ஆக மாட்டேன் பாட்டி.